குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், நேற்று எடுத்துக்காட்டு 3.6 அது பார்த்தோம். இப்போ 3.7. இப்போ நீர்ச்சித்தன்மையற்ற மெல்லிய கயிறு ஒன்றில், நீர்ச்சித்தன்மையற்ற அப்படின்னா இழுத்தா நீளாமல் இருக்கிற மாதிரி, எலாஸ்டிக் இல்லாத மாதிரியான ஒரு கயிறு, தொங்கவிடப்பட்ட ஊசல் குண்டு ஒன்றை கருதுக. ஒரு கயிற்றில் கட்டின ஒரு ஊசல் குண்டு, இதுதான் ஊசல் குண்டு. வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இரும்பு குண்டு, அதுக்கு பேர் தான் ஊசல் குண்டு. அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஓரளவுக்கு கயிற்றில் கட்டி தொங்க விடுற மாதிரி, நம்ம லேபில் வச்சுருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஊசல் குண்டு. அதன் அலைவுகள், அப்போ இது இந்த பக்கம் ஆட்டி விட்டோம்னா இந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் போகும், மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டுருக்கும். ஆசிலேஷன், அப்போ அலைவுறுது. கயிற்றில் கட்டி தொங்க விட்ட குண்டை இப்படி ஆட்டி விட்டோம்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போவோம். இது நார்மலாகவே நமக்கு தெரியும். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் போகுது. இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இப்போ நம்ம அதில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஊசல் குண்டின் மீது செயல்படும் விசைகள் யாவை? ஊசல் குண்டின் முடுக்கத்தை காண்க. அந்த ஊசல் குண்டின் மீது செயல்படும் விசைகள் யாவை? இப்போ ஊசல் குண்டின் முடுக்கத்தை காண்க. இது ஒரு 3 மார்க் சம்மு. இப்போ ஊசல் குண்டின் மீது 2 விசைகள் செயல்படுகின்றன, அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஊசல் குண்டின் மீது 2 விசைகள் செயல்படுகின்றன. நேற்றே பார்த்தோம், மரத்தில் இருக்கக்கூடிய மாங்காய், அப்போ அதனுடைய காம்பு, அப்போ கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை, காம்பினுடைய டென்ஷன், அதே மாதிரி தான் இதுவும். அப்போ ஊசல் குண்டு மேலேருந்து கட்டி தொங்க விட்டுருக்குது. அப்போ இது கீழ் நோக்கிய முடுக்கம். அப்போ எம்ஜிங்கிற வெயிட்டு கீழ் நோக்கி இருக்கும். அப்போ இது கீழ் நோக்கி வந்ததுன்னா மேல் நோக்கி ஒரு செங்குத்து விசை. நார்மலான டயக்ராம் தான், ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ மேலே செங்குத்து விசை என்னன்னு நமக்கு தெரியும். அந்த செங்குத்து விசை தான் இங்கே கட்டி தொங்க விட்டுருக்கிறனால இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ அந்த செங்குத்து விசை தான் இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ கீழே எம்ஜிங்கிற வெயிட்டு, மேலே செங்குத்து விசை அப்படிங்கிற டென்ஷன் ஃபோர்ஸு. ஒரு கயிற்றில் கட்டி தொங்க விடப்பட்ட ஊசல் குண்டு. இப்போ 2 விசை, கீழ் நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை எம்ஜி, குண்டின் மீது நூல் செலுத்தும் இழுவிசை. இந்த இழுவிசையின் திசை ஊசல் குண்டின் நிலை தீர்மானிக்கிறது. அந்த இழுவிசையின் திசை, எந்த திசையில் இழுவிசை இருக்குது அப்படிங்கிறத ஊசல் குண்டின் இது பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இப்போ அதனுடைய திசையை பொறுத்து, இப்போ எம்ஜிங்கிற வெயிட்டு, ஊசல் குண்டு கட்டி தொங்க விடப்பட்ட ஊசல் குண்டு இந்த பக்கம் போகுது, இந்த பக்கமும் போகுது, இங்கே இருக்குது. இப்போ நூல் இப்படி இருக்கும், இப்போ இது நேராக தொங்க விட்டுருந்ததுன்னா இது செங்குத்து விசை, இது கீழ் நோக்கிய எம்ஜிங்கிற விசை. இப்போ இதுக்கும் எம்ஜிங்கிற விசை எங்கே இருக்கும்? கீழ் நோக்கிய எம்ஜிங்கிற விசை. இதுவும் கீழ் நோக்கிய எம்ஜிங்கிற விசை. ஆனால் டென்ஷன் ஃபோர்ஸு நேராக இல்லாமல் இந்த பக்கம் போகுது. இப்போ இந்த பக்கம் டென்ஷன் ஃபோர்ஸ், அப்போ எப்பயுமே சென்டரை நோக்கி தான் இருக்கும். டென்ஷன் ஃபோர்ஸுங்கிறது சென்டரை நோக்கி இருக்கும். இப்போ இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ், இதனுடைய திசை இதுதான் ஊசல் குண்டின் நிலை தீர்மானிக்கிறது. இதனை இழுவிசையினுடைய திசை இந்த திசையில் இருக்கலாம், இந்த திசையில் இருக்கலாம், இப்படி செங்குத்தாகவும் இருக்கலாம். அது இந்த ஊசல் குண்டு தான் அதை தீர்மானிக்குது. அப்போ அதுதான் இந்த படத்தில் காட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா இங்கேருந்து எம்ஜி ஏபி 3 பொசிஷன், ஏபிங்கிற 3 பொசிஷன், 3லேயும் டென்ஷன் இருக்குது. எல்லாமே வெயிட்டு கீழ் நோக்கி இருக்குது. இப்போ டென்ஷன் அதனுடைய டைரக்ஷன் மாறுது. எவ்வளோ அளவுக்கு? தீட்டா ஆங்கிள் மாறுது. தீட்டா ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு தீட்டா ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு தீட்டா ஆங்கிள் மாறுது அப்படிங்கிறத படத்தில் காட்டிருக்கிறாங்க. அடுத்து இப்போ ஊசல் குண்டை இப்படி கட்டி தொங்க விட்டுருக்குறோம். இது இங்கே போகுது, இந்த பக்கம் போகுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ இது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு வட்டப்பாதையை ஏற்படுத்தும்.
அப்போ இது ஒரு வட்டப்பாதையை ஏற்படுத்தும். வட்டப்பாதையை ஏற்படுத்தினா எதை பொறுத்து? இந்த புள்ளியை பொறுத்து. இந்த புள்ளியை பொறுத்து இது ஒரு வட்டத்தை ஏற்படுத்தும். இந்த புள்ளி தான் நூல் கட்டியிருக்கக்கூடிய இடம். அப்போ இதை பொறுத்து ஒரு வட்டப்பாதையை ஏற்படுத்தும். அப்போ வட்டப்பாதையை ஏற்படுத்தினா இது வட்டமாயிருது. அப்போ சென்டரை நோக்கி இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் என்னவா ஆக்ட் பண்ணும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசையாக செயல்படும். ஒரு வட்டமாக எடுத்துக்கிட்டோம்னா சென்டர்லேருந்து இது இங்கே இருக்கிறதுனால இது மைய நோக்கு விசை. இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம். சென்டரை நோக்கி எப்போவுமே சென்டரை நோக்கி தான் இருக்கும், மைய நோக்கிய விசை. அப்போ இது ஒரு வட்டமாக இருந்ததுன்னா இது மைய நோக்கு விசை. அப்போ வட்டவில் பாதையிலைங்கிறது, எனவே இது ஒரு மைய நோக்கு முடுக்கத்தை பெறும். இப்போ மைய நோக்கு விசையாக இருக்கிறதுனால இது மையம் நோக்கிய முடுக்கத்தை பெறும். அப்போ இது என்னவாக இருக்கும்? ஏ, மைய நோக்கிய முடுக்கத்தை பெறும். இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். ஊசல் குண்டு ஏ மற்றும் சி புள்ளிகளில் கனநேர ஓய்வில் இருந்து, இது ஏ பி சி, பி புள்ளியில் நிலையாக இருக்கும். இப்போ ஏ புள்ளிக்கு வருது, இங்கே வந்த உடனே அப்படியே திரும்பி போயிடாது, இங்கே கன நேரம் நின்று திரும்பும். அதே மாதிரி சி புள்ளிக்கு போகுது, அங்கே கன நேரம் நின்று திரும்பும். அப்போ அதனுடைய நின்று திரும்புகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய திசை வேகம் அதிகரிக்கும். சென்டருக்கு வர்றதுக்கு வேகம் அதிகரிக்கும். போக போக குண்டு போக போக மெதுவாக போகும். மறுபடியும் சென்டருக்கு வர்றப்போ வேகமாக வந்துடும். அதன் திசை வேகம் அதிகரிக்கும். வட்டப்பாதையில் ஒரு தொடுகோட்டு முடுக்கத்தை பெறும். அப்போ இது ஒரு வட்டப்பாதையில் இதனுடைய முடுக்கம் தொடுகோட்டு முடுக்கம். தொடுகோட்டு முடுக்கம்னா நமக்கு தெரியும், இப்படி இருக்கிறது தான் தொடுகோட்டு முடுக்கம். அதனுடைய தொடுகோட்டின் மீது செயல்படக்கூடிய முடுக்கம். கீழே உள்ள படத்தில் காட்டியுள்ளவாறு புவியீர்ப்பு விசையை 2 வகையாக பிரிக்கலாம். நம்ம தீட்டா ஆங்கிள்னு சொல்லிட்டோம். குண்டு கொஞ்சம் நகர்ந்துருச்சு, பிங்கிற பொசிஷனுக்கு போகிறப்ப தீட்டா, சிங்கிற பொசிஷனுக்கு போகிறப்போ தீட்டா. அப்போ தீட்டா ஆங்கிள் பிரிஞ்சிருக்குது. அப்போ அதை நம்ம காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் பிரிக்கலாம். தீட்டா ஆங்கிள் வந்துச்சுனாவே அதை காஸ் தீட்டா சைன் தீட்டாங்கிற 2 கூறுகளாக பிரிக்கலாம். அதுதான் கீழே இருக்கக்கூடிய படத்தில். புவியீர்ப்பு விசையை mg காஸ் தீட்டா mg சைன் தீட்டா இரு கூறுகளாக பிரிக்கலாம். அப்போ இங்கேருந்து டென்ஷன் ஃபோர்ஸு இங்கே தான் கட்டி தொங்க விட்ருக்குறோம். இது இங்கே இருக்கிறப்ப, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறப்ப, இங்கே இருக்கிறப்ப. இப்போ இது டென்ஷன் ஃபோர்ஸ், டீங்கிற டென்ஷன் ஃபோர்ஸு, இதுவும் டி, இதுவுங்கிற டீங்கிற டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ இது டென்ஷனாக ஆக்ட் பண்ணுது. இப்போ இங்கே டென்ஷனுங்கிறது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், இப்படி நேர்கோட்டில் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்ததுன்னா இப்படி வரும். இப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடியது தீட்டா ஆங்கிள். அப்போ இது தீட்டா ஆங்கிளா? அப்போ இதுவும் தீட்டா. அப்போ mg காஸ் தீட்டா. அதே மாதிரி தொடுகோட்டில் mg சைன் தீட்டா. தொடுகோட்டில் mg சைன் தீட்டா. இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் நேராக இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது இப்படி தான் முன்னாடி படம். இப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸு 2 தீட்டா ஆங்கிளில் இருக்குது. mgங்கிறது இங்கே இருக்கணும், ஆனால் இப்படி இல்லை, தீட்டா ஆங்கிள் மாறி இருக்குது. இது டென்ஷனை நேராக போட்டோம்னா தீட்டா ஆங்கிள் மாறி இருக்குது. இப்போ தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது mg காஸ் தீட்டா, இந்த பக்கம் இருக்கிறது mg சைன் தீட்டா. mg சைன் தீட்டாங்கிறது தொடுகோட்டு திசையில் செயல்படும். mg சைன் தீட்டா தொடுகோட்டு திசையில், இதுவும் அதே மாதிரி தான். mg காஸ் தீட்டா இது தொடுகோட்டு திசையில் செயல்படும். அப்போ ஃபோர்ஸ் எங்கே நோக்கி தொடுகோட்டு திசைன்னா ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது எந்த பக்கமும் போகல, ஒரே செங்குத்தாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸுங்கிறது மேல் நோக்கி செயல்படும். ஃபோர்ஸுங்கிறது மேல் நோக்கி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்கக்கூடிய குண்டு இங்கே இருந்துச்சுன்னா இது மேல் நோக்கிய செங்குத்து விசை, கீழ் நோக்கிய mgங்கிற வெயிட்டு. இதுவே இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா mgங்கிறது எங்கே இருக்கணும்? குண்டு இங்கே இருக்குது, mgங்கிறது எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். ஆனால் இங்கே இல்லை, எங்கே வந்துருச்சு? வெயிட்டுங்கிறது எப்போவுமே கீழ் நோக்கி தான் இருக்கும். அப்போ எவ்வளோ ஆங்கிள் தள்ளி இருக்குது? தீட்டா ஆங்கிள். அப்போ தீட்டா வந்ததுனால இது 2 கூறுகளாக பிரிக்கலாம். அப்போ ஒன்று இதை இன்னொரு கூறாக பிரிக்கலாம். இது தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால mg காஸ் தீட்டா, இது mg சைன் தீட்டா. அப்போ இதே மாதிரி தான் இதையும் பிரிக்கிறோம்.
இதையும் அதே மாதிரி பிரிக்கலாம். தீட்டா ஆங்கிள் இருக்கிறதுனால நேராக வரக்கூடியது எம்ஜி காஸ் தீட்டா, தொடுகோட்டில் வரக்கூடியது எம்ஜி சைன் தீட்டா. அப்போ ஃபோர்ஸு மறுபடியும் எங்கே போகுது? இந்த இடத்துக்கே தான் வருது. அப்போ ஃபோர்ஸுங்கிறது இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இதில் செங்குத்தாக இருக்கிறதுனால ஃபோர்ஸுங்கிறது மேல் நோக்கி அப்படியே செயல்படுது, மேல் நோக்கி அப்படியே செயல்படுது. இந்த இடத்துல இருந்ததுன்னா டென்ஷன். அப்போ இது எம்ஜி காஸ் தீட்டா, வெயிட்டுங்கிறது இங்கே இருக்கும் எம்ஜி, இது தீட்டா, அப்போ எம்ஜி சைன் தீட்டா. அப்போ ஃபோர்ஸு இங்கே ஆக்ட் பண்ணும். இது நேராக இருந்ததுன்னா மேலேயும் கீழே நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய தெரியும். செங்குத்து விசை எம்ஜிங்கிற வெயிட்டு, அவ்வளோதான். இங்கேயும் 2 விசைகள் தான் செயல்படுது, அதனுடைய திசையை பொறுத்து இப்படி பிரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதிலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது அதோட முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஊசல் குண்டு நிகர விசையின் திசையில் இயங்கவில்லை, நிகர விசையின் திசையில் இயங்கவில்லை என்பதை இங்கு கவனிக்கும். ஏ மற்றும் சி புள்ளிகளில் இழுவிசை T = mg. அங்கே காஸ் தீட்டா, மற்ற அனைத்து புள்ளிகளிலும் இழுவிசை T ஆனது mg காஸ் தீட்டாவை விட அதிகம். இங்கே mg காஸ் தீட்டா, மற்ற அனைத்து புள்ளிகளிலும் இழுவிசை ஏ மற்றும் சி புள்ளிகள் மட்டும்தான். இங்கேருந்து வரக்கூடியதில் இது ஏ புள்ளி, இது சி புள்ளி இங்கே இருந்ததுன்னா. அப்போ இந்த 2 புள்ளியில் மட்டும்தான் நமக்கு காஸ் தீட்டா வேல்யூ ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும். மீதி வேறு எந்த புள்ளியில் எடுத்துக்கிட்டாலும் காஸ் தீட்டானுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏனெனில் ஊசல் குன்று சுழியற்ற மையநோக்கு முடுக்கத்தை, இப்போ நம்ம வட்டமாக இருந்தால் மட்டும்தான் மையநோக்கு முடுக்கம். அப்போ இங்கே சுழி இல்லாத, இங்கே சுழி இல்லை, சுழி இல்லாத மையநோக்கு முடுக்கத்தை பெற்றுள்ளது. பியில் நிகர விசை நூலின் வழியாக மேல் நோக்கி செயல்படுகிறது. இது பி புள்ளி அப்படிங்கிறது நேராக இருக்கிறது, இது மேல் நோக்கி செயல்படுகிறது. ஊசல் குண்டின் இயக்கத்தை சீரற்ற வட்ட இயக்கத்திற்கு உதாரணமாக கருதலாம். இது என்ன பண்ணலாம், அதனுடைய காஸ் தீட்டா வேல்யூ எல்லா புள்ளிகளிலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ வேகம் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்குது. முன்னே சொல்லியிருக்கிறேன், இங்கே போயிட்டு இங்கே வர்றப்ப வேகமாக வரும். அப்படி இருக்கிறப்ப இது ஒரு சீரான வட்ட இயக்கமாக நம்ம எடுத்துக்க முடியாது, ஒரு சீரற்ற வட்ட இயக்கத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். மையநோக்கு முடுக்கம் மற்றும் தொடுகோட்டு முடுக்கம் இரண்டையும் பெற்றுள்ளது. அதுவும் இல்லாமல் சீரான வட்ட இயக்கம், சீரான வட்ட இயக்கம்னா மையநோக்கு முடுக்கம் மட்டும்தான் இருக்கணும். இங்கே தீட்டா வேல்யூ வந்துருச்சு, அப்போ இது தொடுகோட்டு முடுக்கத்தையும் பெறும். அப்போ மையநோக்கு முடுக்கம், தொடுநோக்கோட்டு முடுக்கம் ரெண்டும் இருக்கிறதுனால இது சீரான வட்ட இயக்கமாக நம்ம எடுத்துக்க முடியாது. இதை நம்ம சீரற்ற வட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து எடுத்துக்காட்டு 3.8. இது ஒரு 1 மார்க்கு இல்லைனா 2 மார்க்காகவும் கேட்கலாம். 1 மார்க்கு இல்லைனா 2 மார்க்காகவும் கேட்கலாம். தளம் ஒன்றில் இயங்கும் துகளின் திசைவேகம், தளம் ஒன்றில் இயங்கும் துகளின் திசைவேகம் பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. தளம் அப்படின்னா இப்படி ஒரு தளம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கக்கூடியது 2 ஆக்சிஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு தளம்னு சொல்லலாம். அப்போ ஒரு தளத்தில் இயங்கும் துகளின் திசைவேகம் பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. துகள் மீது செயல்படும் விசையின் திசையை காண்க. துகள் மீது செயல்படும் விசையினுடைய திசையை காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் T = 0 செகண்டில் இந்த இடத்துல இருக்குது. 1 செகண்டில் மறுபடியும் மேல் நோக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2 செகண்டில் இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி அதிகமாக இருக்குது. 3 செகண்டில் இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, அதிகமாகிட்டே போகுது. இப்போ துகளின் திசைவேகம், பொதுவாக எல்லா துகளினுடைய திசைவேகம் நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம்னா
வி வெக்டார் ஈக்குவல் டு விஎக்ஸ்ஐ ப்ளஸ் விஒய்ஜே ப்ளஸ் விஇஜெட்கே. அப்போ இதில் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இஜெட் ஆக்சிஸே இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இஜெட் ஆக்சிஸே இல்லை. அப்போ விஇஜெட் ஈக்குவல் டு 0. விஇஜெட்டுங்கிறது 0. திசைவேகத்தின் எக்ஸ் கூறு விஎக்ஸ் மற்றும் ஒய் கூறு விஒய் என்க. அப்போ எக்ஸ் கூறு விஎஸ், ஒய் கூறு விஒய் என்க. t ஈக்குவல் டு 0 வினாடியிலிருந்து g ஈக்குவல் டு 3 வினாடி வரை உள்ள நேர இடைவெளியில் அச்சு திசையில் வெக்டரின் அச்சு திசையில் எக்ஸ் அச்சு திசையில் வெக்டரினுடைய அளவு ஒரே மாதிரி இருக்குது. வெக்டரினுடைய அளவு இங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, எல்லா பக்கமும் ஒன்றாவே இருக்குது. வெக்டரினுடைய விசை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது. நேர இடைவெளியில் அச்சு திசையில் ஒய் அச்சு திசையில் நீளம் அதிகரிப்பதை காணலாம். இந்த படத்தை பார்த்தோம்னா எக்ஸ் அச்சு அப்படியே தான் இருக்குது, ஒய் அச்சில் மட்டும் நீளம் அதிகரிப்பதை காணலாம். எனவே ஒய் அச்சு திசையில் திசைவேகத்தின் கூறு விஒய் நேரத்தை பொறுத்து அதிகரிக்கிறது. விஒய்ங்கிறது நேரத்தை பொறுத்து அதிகரிக்கிறது. நியூட்டன் இரண்டாம் விதிப்படி ஒய் அச்சு திசையில் துகள் ஒரு முடுக்கத்தினை பெறும். எனவே ஒய் அச்சு திசையில் துகளின் மீது ஒரு விசை செயல்படும். ஒய் அச்சு திசையில் துகளின் மீது இங்கே மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. அப்போ இந்த ஒய் அச்சு திசையில் தான் ஒரு விசை செயல்படுது. அந்த விசை செயல்பட்டு இந்த புள்ளியை நகர்த்துது. ஒய் அச்சு திசையில் துகளின் மீது ஒரு விசை செயல்படும். எக்ஸ் அச்சு திசையில் வெக்டரின் நீளம் மாறாத மதிப்பினை பெற்றுள்ளது. அந்த நீளம் எப்படி இருக்குது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது மாறாத மதிப்பினை பெற்றுள்ளது. ஒய் அச்சு திசையில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒய் அச்சு திசையில் முடுக்கத்தினை பெற்றுள்ளது இயங்குவதை காட்டுகிறது. எனவே எக்ஸ் அச்சில் நிகர விசை சுழியாகும். அப்போ மாறா திசைவேகம்னா அங்கே முடுக்கம் இல்லை. அப்போ நிகர விசை டோட்டல் ஃபோர்ஸு 0வாக இருக்கும். ஆக்சலரேஷன் இல்லாததுனால, முடுக்கம் இல்லாததுனால அங்கே விசை 0. முடுக்கம் இருந்ததுன்னா விசையை கொடுத்து நகருது. அப்போ அங்கே 0வாக இருக்காது. இப்போ மாறா திசைவேகம் அப்படின்னா ஆக்சலரேஷன் 0. அப்போ டோட்டல் ஃபோர்ஸும் 0வாக இருக்கும். இது ஒரு 3 மார்க் சம்மு. 1 மார்க்காகவும் கேட்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 3.9. புவிப்பரப்பில் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் ஒன்று. நியூட்டன் இரண்டாம் விதியை பயன்படுத்தி அதன் மூலம் பெறப்படும் முடிவுகளை ஆராய்க. புவிப்பரப்பில் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருள். சாதாரணமாக புவியில் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், டேபிள் மேலே வைத்த புத்தகம் மாதிரி. நிலைமை குறிப்பாயமாக கருதப்படும் புவியை பொறுத்து பொருளொன்று ஓய்வு நிலையில் உள்ளது என்க. அப்பொருளின் மீது செயல்படும் 2 விசைகள் செயல்படுகின்றன. மேல் நோக்கிய செங்குத்து விசை, கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை. இது ரெண்டும் தான் செயல்படும். நம்ம பூமி மேலே இருக்கக்கூடிய ஒரு பந்து. அப்போ எதிர்குறி ஒய் அச்சு திசையில் செயல்படும் புவியீர்ப்பு விசை mg. அப்போ கீழ் நோக்கி செயல்படுது. எதிர்குறி நமக்கு தெரியும், இப்படி இருந்ததுனாவே இது -y, இது +y, இது x, இது -x. அப்போ கீழ் நோக்கி வருது, புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி வருது. அப்போ எதிர்குறி ஒய் அச்சு திசையில் செயல்படும் புவியீர்ப்பு விசை mg. அடுத்தது நேர்குறி ஒய் அச்சு திசையில் செயல்படும் செங்குத்து விசை n. இப்போ செங்குத்து விசை n அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த படத்தில் போட்டுக்கிறது. இதனோட புவியீர்ப்பு விசை mg, பொருள் மீது செலுத்தும் மேல் நோக்கிய செங்குத்து விசை n. இதனுடைய விசைப்படம். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். மேல் நோக்கிய விஷயம், கீழ் நோக்கிய விஷயம், இதெல்லாம் முன்னாடி டேபிள் மேலே வைத்த ஒரு புக்கு, அங்கே எப்படி வரைஞ்சோமோ அதே தான். அப்போ mgயும் n-ம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுக்கு ஈக்குவலான இது ஒரு நிலைமை குறிப்பாயமாக எடுத்துக்கிட்டோம்னா, பந்து புவியின் மீது செலுத்தும் விசை. அப்போ புவி பந்தின் மீது செலுத்தும் விசை, செங்குத்து விசை, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். 10 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பந்து பூமி மேலே வச்சோம்னா அதுக்கு அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான செங்குத்து விசையை பூமி அந்த குண்டுக்கு கொடுக்கும்.
அப்போ ரெண்டும் சமமாக இருக்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஒரு புள்ளி பொருளாக கருதணும். ரெண்டு விசை செயல்படுது, ஒன்று செங்குத்து விசை, இன்னொன்று புவியீர்ப்பு விசை. அதான் என்னு எம்ஜின்னு சொல்லிட்டோம், ஏரோ மார்க்கில் சொல்லிட்டோம். ரெண்டும் ஈக்குவலுங்கிறதுனால ரெண்டும் சமமாக இருக்கும். ரெண்டும் சமமாக இருக்கும். சரி, அதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் முன்னாடி போட்டது தான். அப்போ மேலே எஃப் வெக்டார் ஜி கிராவிடேஷ்னல் அது மைனஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ மைனஸ் எம்ஜிஜே. மேலே இருக்கக்கூடியது என் வெக்டார். என் வெக்டாருங்கிறது என் ப்ளஸ் ஜே. என் ப்ளஸ் ஜே ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எம்ஜிஜே ஈக்குவல் டு என்ஜே. எம்ஜிஜே ஈக்குவல் டு என்ஜே. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எஃப் நெட் ஃபோர்ஸ். எஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸு மைனஸ் எம்ஜிஜே ப்ளஸ் என்ஜே. என்ஜே. இப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி எம்ஜிஜே ஆனால் எவ்வித முடுக்கத்தையும் பெறவில்லை. இது பொருள் அப்படியே நிற்குது, எங்கேயும் போகல. அப்போ எவ்வித முடுக்கத்தையும் பெறவில்லை. எனவே ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0. நியூட்டன் இரண்டாம் விதியின்படி எஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் ஏ வெக்டார். எம் வெக்டார். அப்போ இங்கே ஆக்சலரேஷனே இல்லை. அப்போ இருபுறம் சமன்பாடுகளை ஒப்பிடும் பொழுது அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ எஃப் ஈக்குவல் டு 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் எம்ஜி ப்ளஸ் என் டோட்டலாக காமனாக ஜே எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு 0. அப்போ இதனுடைய கூறுகளை மட்டும் ஒப்பிடும்போது மைனஸ் எம்ஜி அந்த பக்கம் போச்சுன்னா என் ஈக்குவல் டு எம்ஜி. என் ஈக்குவல் டு எம்ஜி. நாம் அறிவது என்னவெனில் பொருள் ஓய்வு நிலையில் உள்ளபோது செங்குத்து விசையின் எண் மதிப்பும் புவியீர்ப்பு விசையின் எண் மதிப்பும் சமமாக இருக்கும். அதனால தான் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் ரெண்டு பக்கமும் ஏரோ மார்க்கு சமமாக இருக்குது. அப்போ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு பொருள் செலுத்தக்கூடிய செயல் விசைக்கு சமமான எதிர்விசை. ஆனால் எதிர்விசை தான், ஆனால் சமமான எதிர்விசை. அதனால் அது ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 3.10. 2 kg நிறையுடைய பொருளின் மீது 2 வெக்டர் விசைகள் செயல்படுகின்றன. 2 kg நிறையுடைய பொருளின் மீது 2 விசைகள் செயல்படுகின்றன. 2 kgங்கிற ஒரே பொருள், இதன் மீது 2 விசைகள் செயல்படுகின்றன. ஒன்று F1 அதனுடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க, இது F2. அப்போ இது 2 kg. இது மீது 2 விசைகள் செயல்படுகின்றன. அப்போ F1க்கு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 5i + 8j + 7k. F2னுடைய வேல்யூ 3i cap - 4j cap + 3k cap. இப்போ பொருளினுடைய முடுக்கம் 2 ஃபோர்ஸ் கொடுக்கறனால இந்த பொருள் நகருமா? அப்போ முடுக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ இந்த முடுக்கத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதி படி F நெட் ஃபோர்ஸ் F1 + F2ங்கிற நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MA டார். அப்போ F நெட் ஃபோர்ஸுங்கிறது F1 + F2. அப்போ F ஈக்குவல் டு MA வெக்டார். இப்போ A வெக்டார் மட்டும் வேணால் முடுக்கம் தான் கேட்டிருக்கிறாங்க. A வெக்டார் F நெட் ஃபோர்ஸ் / M. Mங்கிறது 2 kg. அப்போ F நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையும் F1 + F2. அப்போ F1 என்னது? இது ரெண்டையும் கூட்டணும். அப்போ 5i + 3i. அப்போ 8i cap. அடுத்தது 8 - 4. அப்போ 4j cap. 7 3 10k cap. அவ்வளோதான். இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 8 / 2. அப்போ M கீழே இருக்கும். Mங்கிறது F1க்கு தனியாக 2க்கு தனியாக இருக்கும். இப்போ F நெட் ஃபோர்ஸுங்கிறது F1 + F2.
அப்போ நெட் ஃபோர்ஸ் டிவைட் பை எம். அப்போ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? 8I 4J 10K. இப்போ எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ ஒவ்வொன்றாவே டிவைட் பண்ணிக்கலாம். 8/2 I கேப் ப்ளஸ் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக டிவைட் பண்ணோம். அப்போ அந்த பக்கம் இருக்கிறது 4J 4/2 into J ப்ளஸ் 10K டிவைட் பை 2. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 8/2 4I கேப் ப்ளஸ் 4/2 2J கேப் ப்ளஸ் 5K கேப் 10 டிவைட் பை 2 5K கேப். இதுதான் ஆக்சலரேஷன். அப்போ அந்த பொருளின் மீது செயல்படும் முடுக்கம் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டு 3.11. இப்போ படத்தில் காட்டியுள்ள A மற்றும் B மற்றும் C என்ற கன செவ்வக துண்டின் மீது செயல்படும். இதெல்லாம் 1 மார்க். இது ஒரு 3 மார்க் சம்மு. ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இது எல்லாமே ஒவ்வொரு 1 மார்க். 2 1 மார்க் சேர்த்தோம்னா 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி. ABC என்ற கன செவ்வக துண்டுகள் மீது செயல்படும் விசைகளை காண்க. ஒரு டேபிள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு தான் சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு சிங்கிற, அடுத்தது B, அடுத்தது A. அப்போ எப்படி இருக்குது? ABC கீழே டேபிள். இப்போ கீழே டேபிள் இருக்குது. ஏயின் மீது செயல்படும் விசைகள். இப்போ ஏ மீது ஏங்கிற பொருள் இங்கே இருக்குது. இதன் மீது செயல்படும் விசை. அப்போ ஒரு வெயிட்டு இது B மேலே, இது ஏங்கிறது ஒரு பொருள், அது B மேலே உட்காந்துருக்குது. அப்போ அதனுடைய வெயிட்டு கீழ்நோக்கி இருக்கும். அப்போ புவி ஏற்படுத்தும் கீழ்நோக்கிய ஈர்ப்பு விசை mg. அப்போ ஏங்கிற பொருளுங்கனால MAG. அப்போ இந்த பொருள் மேலே வைக்கிறதுனால இந்த பொருள் என்ன பண்ணும்? மேல் நோக்கிய ஒரு விசையை கொடுக்கும். அது செங்குத்து விசை. அது N. எது கொடுக்குது? B கொடுக்குது. இது 2வது பாயிண்ட். B கொடுக்கக்கூடிய செங்குத்து விசை. இப்போ A பொருளினுடைய தனித்த விசைப்படம் கீழே காட்டப்பட்டுள்ளது. இது நம்ம முன்னே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஏயின் மீது செயல்படும் விசை MAGங்கிறது A பொருளினுடைய கீழ்நோக்கிய விசை, புவியீர்ப்பு விசை. மேலே செங்குத்து விசை, அது எது கொடுக்குது? B கொடுக்குது. கீழ்நோக்கிய விசை ஏவுனால் ஏற்படுது. இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கலாம். இது ஒரு 1 மார்க்கு. அடுத்தது B மீதான விசைகள். இப்போ Bங்கிற ஒரு பொருள் இருக்குது. B மீதான விசைகள் என்னெல்லாம் இருக்குது? B C மேலே வச்சுருக்குது. அப்போ அதனுடைய வெயிட்டு C மேலே இருக்கும். அப்போ கீழ்நோக்கிய செயல்படும் புவியீர்ப்பு விசை MBJ. B பொருளினால் ஏற்படக்கூடிய கிராவிடேஷன் BJ. A ஏற்படுத்தும் கீழ்நோக்கிய விசை. அப்போ A ஒரு வெயிட்டு இங்கே கீழ்நோக்கி இருக்குமா? இந்த வெயிட்டு B மேலே இருக்குது. அப்போ அது ஒரு கீழ்நோக்கிய விசை. அப்போ கீழ்நோக்கிய செங்குத்து விசை அது N. கீழ்நோக்கிய செங்குத்து விசை NA ஏற்படுத்தும் கீழ்நோக்கிய விசை. அந்த வெயிட்டுங்கிறது கீழ்நோக்கி தான் இருக்கும். அது NA. C ஏற்படுத்தும் மேல்நோக்கிய விசை. இப்போ CBA. அப்போ இந்த Bக்கு தான் பார்க்குறோம். Bக்கு பார்த்தோம்னா B கீழ்நோக்கிய ஒரு MBG அப்படிங்கிற புவியீர்ப்பு விசை. அதுக்கப்புறம் மேல் நோக்கிய இந்த C என்ன பண்ணுது? மேல் நோக்கிய செங்குத்து விசையை கொடுக்கும். NCங்கிற ஒரு மேல் நோக்கிய செங்குத்து விசையை கொடுக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ புதுசாக ஒரு விசை இங்கே செயல்படுது. அப்போ ஏங்கிறது மேலே இருக்குது. அப்போ ஏங்கிறது கீழ்நோக்கிய ஒரு விசையை கொடுக்கும். அது செங்குத்தாக கொடுக்கும். கீழ்நோக்கி செங்குத்தாக கொடுக்குது. அது NBங்கிற விசை. ஏன்னா இதனுடைய வெயிட்டு இது மேலே ஏற்கனவே இருக்குது. இதை செங்குத்து விசை வெயிட்டினுடைய ஃபோர்ஸுன்னு சொல்ல முடியாது.
இதனுடைய வெயிட்டையும் சேர்த்து தான் பிங்கிறது கீழ் நோக்கி இருக்குது. அப்போ ஒரு கீழ் நோக்கிய செங்குத்து விசையை கொடுக்கும், அது NA. அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும், கீழே இருக்கக்கூடிய இது புள்ளி பொருள், இப்போ கீழ் நோக்கிய mg, இது B, மேல் நோக்கிய இப்போ என்ன இருக்கும் NC, மேல் நோக்கிய செங்குத்து விசை. இப்போ கீழ் நோக்கிய NAங்கிற ஒரு செங்குத்து விசை, NAங்கிற ஒரு செங்குத்து விசை கீழ் நோக்கி இருக்கும். இது Bங்கிற பொருளுக்கு. அடுத்தது Cங்கிற பொருள் எடுத்துக்கிறோம். இப்போ Cயின் மீது செயல்படும் விசை, இப்போ C எடுத்துக்கிறோம். Cயின் மீது செயல்படக்கூடிய விசை பார்த்தீங்கன்னா A, B, இது C, இது A, இது B, இதுதான் C. இப்போ மூணாவது பொருள். அப்போ இதன் மீது செயல்படக்கூடிய விசை, அப்போ இந்த C பொருளுக்கு கீழ் நோக்கிய mgCங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இது புள்ளி பொருள். மேல் நோக்கிய NC அப்படிங்கிற ஒரு செங்குத்து விசை. இப்போ ஏங்கிற பொருள் இது மேலே வந்துருச்சு. இப்போ இந்த பொருள் தான் இது மேலே இருக்குது, ரெண்டு வெயிட்டையும் சேர்ந்து ஒரு சிஸ்டம். அப்போ சிஸ்டமாக இது மேலே இருக்குது, ரெண்டு வெயிட், மேலே இருக்கிற பொருளினுடைய வெயிட்டு, கீழே இருக்கக்கூடிய பொருள் ABனுடைய வெயிட் எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு சிஸ்டம், அதுதான் இது மேலே இருக்குது. அப்போ கீழ் நோக்கிய விசை, அதனுடைய வெயிட்டு கீழ் நோக்கி இருக்கும். அப்போ NBங்கிற வெயிட்டு அது கீழ் நோக்கி இருக்கும். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இது மாதிரி எத்தனை பொருள் இருந்தாலும் அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய முடியும். எத்தனை பொருள் இருந்தாலும் அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய முடியும். இது ஒவ்வொன்றும் 1 மார்க்கு நீட் கொஷினு அந்த மாதிரி கேட்குற கொஷினில் இது கேட்பாங்க. நார்மலாக இருக்கிற கொஷின்லையும் 1 மார்க்குக்கும் கேட்கலாம், இல்லைன்னா 3 மார்க் சம்மா கேட்கலாம். ஒரே ஒரு டைமு 3 மார்க் சம்மா கேட்டிருக்கிறாங்க, 3 மார்க் சம்மா கேட்டிருக்கிறாங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து இருக்கக்கூடியது எடுத்துக்காட்டு 3.12. இதுவும் ஒரு 3 மார்க் சம், இதுவும் ஒரு 3 மார்க் சம். வண்டியில் கட்டப்பட்ட வண்டியில் கட்டப்பட்ட குதிரை ஒன்றை கருதுக. அப்போ வண்டியில் ஒரு குதிரை நமக்கு தெரியும், தொடக்கத்தில் குதிரை ஓய்வு நிலையில் உள்ளது. அப்போ வண்டியும் குதிரையும், வண்டியில் பூட்டிய குதிரை ரெண்டும் ஓய்வு நிலையில் உள்ளது. குதிரை முன்னோக்கி நடக்க தொடங்கும் போது வண்டியும் முன்னோக்கி முடுக்கத்தை பெறும். குதிரை எந்த பக்கம் போதோ அதே பக்கம்தான் வண்டியும் போகும். அப்போ எஃப் ஹார்ஸ் என்ற விசையுடன் குதிரை வண்டியை முன்னோக்கி இழுக்கும். அப்போ அந்த குதிரை வண்டியை எஃப் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ்னால் இழுக்கும், அது ஹார்ஸ்னுடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால FH. அதே நேரத்தில் நியூட்டன் 3ஆம் விதிப்படி வண்டியும் அதற்கு சமமான எதிர் விசை செயல்படும். அப்போ வண்டி அதற்கு எதிரான சமமான விசையை கொடுக்கணும். இது வண்டி, இது குதிரை, குதிரைன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஹார்ஸு, இது காட், வண்டி. அப்போ இது முன்னோக்கி இழுக்குது, இழுக்கிறப்ப இங்கே என்ன விசை போகுது, எஃப் ஹார்ஸ். வண்டி இழுக்கிறப்ப நியூட்டன் 3ஆம் விதிப்படி சமமான எதிர் விசை. அப்போ இது சமமான எதிர் விசையை கொடுக்கணும், அது எஃப் காட், காட்டுக்கு ஒரு சமமான எதிர் விசையை கொடுக்கணும் நியூட்டன் 3ஆம் விதியின்படி. ஆனால் எனவே குதிரை மற்றும் வண்டி என்ற தொகுப்பின் விசை சுழியாக இருப்பினும் ஏன் குதிரை வண்டி முடுக்கமடைந்து முன்னோக்கி செல்கிறது? அப்போ மொத்த விசை FC FH = 0.
அப்போ டோட்டல் நெட் ஃபோர்ஸுங்கிறது எஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபோர்ஸ் 0வாக இருந்ததுன்னா அந்த பொருள் எங்கேயும் நகராது. நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எம்ஜிங்கிற வெயிட் ஃபோர்ஸும் மேல் நோக்கிய விஷயம் செயல்பட்டுனா அது ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப வண்டி எந்த பக்கம் நகராது, ஆனால் முன்னோக்கி நகருது. அது ஏன், அது எதனால் முன்னோக்கி நகருது அப்படிங்கிறது தான் ஒரு 3 மார்க் சம். தியரி மாதிரி நிறையா இருக்கும், ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே கான்செப்ட் மட்டும்தான். தியரி நிறைய நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதை சிம்பிளாக எழுதுனா போதும். இப்போ இதுக்கான தீர்வு. இம்முரண் கூற்றுக்கு காரணம் நியூட்டனுடைய 2ஆம் மற்றும் 3ஆம் விதிகளை தவறாக பயன்படுத்துவது. இப்படி நாம் நினைக்கிறதுக்கு காரணம் நியூட்டனுடைய 2ஆம் விதியையும் 3ஆம் விதியையும் தவறாக பயன்படுத்துது. நம்ம தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு இப்படி தோணுது. நியூட்டன் விதிகளை பயன்படுத்துவதற்கு முன் அமைப்பினை தீர்மானிக்க வேண்டும். அப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னா அமைப்பு, அந்த பொருள் அமைப்பு. இப்போ இது ஒரு பக்கெட். இப்போ இதுக்குள்ளே ஒரு பந்து. இப்போ இது ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கு. இப்போ இது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அப்போ இது கீழ் நோக்கிய வெயிட்டுங்கிற ஃபோர்ஸு, மேல் நோக்கிய செங்குத்து விசை. இப்போ நமக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த பந்துக்கா இல்லை இந்த பக்கெட்டுக்கா அப்படிங்கிறது தான். அப்போ அமைப்பினை தீர்மானிக்கணும். இதுவா அப்படிங்கிற அமைப்பை தீர்மானிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே அமைப்பினை தீர்மானிக்கிறதுனால தான் நமக்கு அப்படி தோணுது. இப்போ அமைப்பினை தீர்மானிக்கணும். இப்போ பந்து பக்கெட் சேர்ந்த ரெண்டையும் ஒரு அமைப்பாக கருதலாம். ரெண்டும் ஒரு சிஸ்டம். ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். கீழ் நோக்கி எம்ஜிங்கிற வெயிட்டு, மேல் நோக்கிய செங்குத்து விசை. இப்போ இந்த பக்கெட்டோடு சேர்த்து பக்கெட் எடுத்துக்கிட்டோம்னாவே பந்தும் சேர்ந்து இருக்கும். பக்கெட்டோடு சேர்ந்து ஒரு சிஸ்டம் அமைப்பாக எடுத்துக்கணும், தனித்தனியாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கே காட் வண்டியை தனியாக குதிரையை தனியாக எடுத்துக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறோம், வண்டியையும் குதிரையையும் ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கணும். வண்டியும் குதிரையும் சேர்ந்து ஒரே பொருள். எப்படி டேபிள் மேலே வச்ச புக்கோ அது மாதிரி பூமி மேலே வச்ச ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் 2 பொருள் இருக்கலாம், 3 பொருள் இருக்கலாம். அதில் ஒன்று தான் இந்த வண்டி குதிரை. கீழே சொல்லிக்கிறாங்க பாரு, இவ்வாறு அமைப்பினை கண்டறிந்த பின்னர் அமைப்பின் மீது செயல்படும் அனைத்து விசைகளையும் எளிதாக கண்டறியலாம். அப்படி அமைப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதன் மீது செயல்படும் விசைகளை கண்டறியலாம். இங்கு அமைப்பு ஏற்படுத்தும் விசைகளை கருதக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும். அமைப்பின் மீது ஏதேனும் சமன் செய்யப்படாத விசைகள், அமைப்பின் மீது ஏதாவது சமன் செய்யப்படாத விசைகள், சமமான விசை இல்லாமல் சமன் செய்யப்படாத விசைகள் செயல்பட்டால் அமைப்பு தொகுபயன் விசையின் திசையில் செயல்படும். சமன் செய்யப்படாத விசைகள் இருந்ததுன்னா அதனுடைய சமன் செய்த விசைகள் இருந்ததுன்னா அதனுடைய திசையிலேயே செயல்படும். சமன் செய்யப்படாத விசை இருந்ததுன்னா அதனுடைய தொகுபயன் திசையில் செயல்படும். குதிரை மற்றும் வண்டியின் இயக்கத்தை பதிவாக செய்யலாம். குதிரை மற்றும் வண்டி இவை இரண்டையும் ஒன்றாக ஒரு அமைப்பு என்று கருதினால் குதிரை வண்டியின் மீது செலுத்தும் விசை வண்டி குதிரையின் மீது செலுத்தும் எதிர் விசையையும் நம்ம கருதக்கூடாது. ரெண்டையும் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. மாறாக இந்த இரு விசைகளையும் அகவிசைகளாக கருத வேண்டும். நியூட்டன் 3ஆம் விதிப்படி அகவிசைகளின் தொகுபயன் சுழி, அகவிசைகளினுடைய தொகுபயன் சுழி. அப்போ ரெண்டும் ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கணும். தொகுபயன் சுழி அவை அமைப்பின் முடுக்கமடைய செய்யாது. அது அமைதியாக அப்படியே இருக்கும். ரெண்டும் அமைதியாக இருக்கும். போச்சுன்னா ரெண்டும் போகும், இல்லைன்னா ரெண்டும் அமைதியாக இருக்கும். ஒன்று தனியாகவோ இன்னொன்று தனியாகவோ போவாது. அப்போ தொகுபயன் சுழி அமைப்பினை முடுக்கமடைய செய்யாது. ஏற்படுத்தும் முடுக்கம் புறவிசையால் மட்டுமே ஏற்படும். நாம் கருதும் இந்நிகழ்வில் சாலையானது அமைப்பின் மீது செலுத்தும் புறவிசையாகும்.
அப்போ இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. வண்டிங்கிறது காட், இங்கே குதிரை மீது ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது நகராது. அப்போ நம்ம இதனால் நகராது, புறவிசையை கணக்கில் எடுத்துக்க வேண்டும். அப்போ எதனால் நகருது? புறவிசையினால் நகருது. அந்த புறவிசை என்ன? வண்டி எங்கே நிற்குது? ரோடு மேலே நிற்குது. இதுதான் ரோடு. வண்டி ரோடு மேலே நிற்குது. அப்போ இதனுடைய வெயிட்டு, இந்த வண்டி குதிரை ரெண்டும் சேர்ந்த சிஸ்டத்தினுடைய வெயிட்டு இந்த ரோடு மேலே விழும். அப்போ அந்த ரோடு என்ன பண்ணும்? ஒரு செங்குத்து விசையை மேல் நோக்கி கொடுக்கும். இது கீழ் நோக்கிய வெயிட்டுங்கிற எம்ஜிங்கிற வெயிட்டு, இது மேல் நோக்கிய செங்குத்து விசையை கொடுக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். குதிரை மற்றும் வண்டியின் தொகுபயன் விசை சுழி எனது கருதுவது தவறாகும். சாலையானது வண்டி குதிரை அமைப்பை முன்னோக்கி தள்ளுகிறது. வெளிப்புற விசை ஒன்று அமைப்பின் மீது செயல்படும் போது நியூட்டன் 3ஆம் விதியை பயன்படுத்தாமல் 2ஆம் விதியை பயன்படுத்த வேண்டும். அப்போ வெளிப்புற விசை ஒன்று அமைப்பின் மீது செயல்படும் பொழுது நமது 2ஆம் விசையை பயன்படுத்த வேண்டும். குதிரையை அமைப்பு என்று கருதினால் அதன் மீது பின்வரும் விசை 3 விசைகள் செயல்படுகின்றன. குதிரையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதன் மீது 3 விசைகள் செயல்படுகின்றன. கீழ் நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை. குதிரையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா குதிரை ரோட்டு மேலே நிற்குது, அதனுடைய வெயிட்டு பூமி மேலே இருக்கும், அந்த ரோடு மேலே இருக்கும். அப்போ ரோடு மேலே கொடுக்கக்கூடிய கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை. அப்போ எம்ஜி, ஹார்ஸுங்கிறதுனால எம்ஹெச்ஜி. இப்போ எம்ஹெச்ஜி. சாலை குதிரையின் மீது செலுத்தும் விசை எஃப், ரோடு, ரோடு, அது செங்குத்து விசை. வண்டி குதிரையின் மீது செலுத்தும் பின்னோக்கிய விசை. வண்டி குதிரையின் மீது செலுத்தும் பின்னோக்கிய விசை. இதை இப்படி இழுக்குது. அப்போ இதை இப்படி இழுக்கிறப்ப இது ஒரு பின்னோக்கிய விசையை கொடுக்கும். இது ஒரு பின்னோக்கிய விசையை கொடுக்கும். வண்டி குதிரையின் மீது செலுத்தும் பின்னோக்கிய விசை. அப்போ குதிரை வண்டியின் மீது ஒரு விசையை கொடுக்குது, வண்டி குதிரையின் மீது ஒரு பின்னோக்கிய விசையை கொடுக்குது. பின்னோக்கிய விசை, அது முன்னோக்கி போகுது, இது பின்னோக்கிய விசையை செலுத்தும். அது எஃப் காட், வண்டி கொடுக்கக்கூடிய விசை. இவை படத்தில் காட்டப்பட்டது. குதிரையின் மீது செயல்படும் விசைகள். அப்போ குதிரையின் மீது செயல்படும் மொத்த விசை அதுதான் இந்த படத்தில் இருக்குது. இது வண்டி, இது குதிரை. குதிரை கீழ் நோக்கிய எம்ஹெச்ஜிங்கிறத கொடுக்குது, மேல் நோக்கிய என்எஃப்ஆர், மேல் நோக்கிய விசை. அதுக்கப்புறம் வண்டியினுடைய பின்னோக்கிய விசை, பின்னோக்கிய விசை. இப்போ இந்த வண்டி, இந்த காட் பின்னோக்கிய விசை எஃப்சி, அப்புறம் முன்னோக்கிய விசை எஃப்ஹெச். இது ஒரு ஃபோர்ஸை இதுக்கு கொடுக்குது. இது பின்னாடி இருக்கிற படத்தில் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தோம்னா குதிரை கீழ் நோக்கிய எம்ஹெச்ஜிங்கிற ஒரு ஃபோர்ஸை கீழ் நோக்கி கொடுக்கும், வெயிட் ஃபோர்ஸ். அப்போ குதிரையின் மீது சாலை கொடுக்கக்கூடிய செங்குத்து விசை எஃப்ஆர் பர்பெண்டிகுலர் என். அப்போ எஃப் ரோடுங்கிறது குதிரை எப்படி போகுது? இப்படி முன்னோக்கி போகுது. அப்போ அது எப்படி இருக்கும்? கிடைமட்டமாகவும் போகும், செங்குத்தாகவும் இருக்குது, கிடைமட்டமாகவும் இருக்குது. அப்போ எஃப் ரோடு. அப்போ வண்டியை அது இழுக்குது. இப்போ ஒரு பொருள் இதை இழுக்கணும்னா என்ன பண்ணுறோம்? இப்படி இழுக்கிறோம். இது எஃப்ஆர், ரோடு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுங்கிறது பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன பிரிக்கலாம்? 2 காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். அப்போ இது எஃப்ஆர் பர்பெண்டிகுலர், எஃப்ஆர்
பேரலல். FR பேரலல். மேலே இருக்கிறது பர்பண்டிகுலர். இப்போ செங்குத்து விசையை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று எஃப் பர்பண்டிகுலராக இருக்கலாம், FRங்கிறது பேரலாக இருக்கலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடியது காடு கொடுக்கக்கூடிய பின்னோக்கிய விசை. காடு கொடுக்கக்கூடிய பின்னோக்கிய விசை இதெல்லாம் தான் கீழே இருக்கக்கூடியது கிடைத்தல கூறு முன்னோக்கி இயக்கத்திற்கு காரணம். அப்போ FR பேரலல். இது இணையான இந்த விசை தான் குதிரை முன்னோக்கி போகிறதுக்கு காரணம். குதிரை முன்னோக்கி இயக்கத்திற்கு காரணம். மீதியெல்லாம் இதை ஈக்குவல் பண்ணிக்கும். இப்போ FC இந்த பக்கம் FR பேரலல். இப்போ இதுவும் ஈக்குவல் பண்ணும். ஆனால் FCயை விட FRங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் வண்டி முன்னோக்கி போகுது. இப்போ 4 விசை இருக்கிறத பார்த்தோம். இதுவும் ஈக்குவல் ஆகிக்கும். இப்போ இதுவும் ஈக்குவல் ஆகணும். ஆனால் அப்படியே ஆகலை. ஏன்னா FCயை விட FRங்கிறது அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால இது முன்னோக்கி போகுது அப்படிங்கிறத கீழே சொல்லியிருப்பாங்க. சாலை குதிரையின் மீது செலுத்தும் விசையை கிடைத்தல கூறு மற்றும் செங்குத்து கூறு இரண்டாக பிரிக்கலாம். செங்குத்து கூறு கீழ்நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்யும். முன்னோக்கிய திசையில் செயல்படும் கிடைத்தல கூறு பின்னோக்கிய விசை FCயை விட அதிகம். எனவே முன்னோக்கிய திசையில் ஒரு தொகுபயன் விசை செயல்பட்டு குதிரையை முன்னோக்கி செலுத்துகிறது. வண்டியை அமைப்பாக கருதினால் அதன் மீது பின்வரும் 3 விசைகள். வண்டியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதன் மீது செயல்படும் விசை கீழ்நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை MCG. சாலை வண்டியின் மீது செலுத்தும் விடை FR. குதிரை வண்டியின் மீது செலுத்தும் விசை F ஹார்ஸ். பின்னோக்கிய விசை இது பின்வரும் படத்தில் குறிப்பிட்ட சாலை வண்டியின் மீது செலுத்தும் விலை FR. FR 2 கூறுகளாக பிரிக்கலாம். முன்ன எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி 2 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று செங்குத்து கூறு MCG சமன் செய்யும். கிடைத்தல கூறு பின்னோக்கி செயல்படும். மேலும் குதிரை வண்டியின் மீது செலுத்தும் F ஹார்ஸ் முன்னோக்கி செயல்படும். F ஹார்ஸுங்கிறது முன்னோக்கி, குதிரையினுடைய பின்னோக்கி விசை பின்னோக்கி செயல்படும். குதிரையினுடைய முன்னோக்கிய விசை முன்னோக்கி செயல்படும். அதனால் முன்னாடி போகுது. இப்போ வண்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வண்டி இப்போ F ஹார்ஸுங்கிறது முன்னோக்கி போகுது. FR பர்பண்டிகுலர். இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா இங்கே தான் வண்டிக்கு ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா பின்னோக்கிய விசை இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். FR இதை ரெண்டாக பிரிக்கலாம். FR பர்பண்டிகுலர் டேஷ். இது FR, இது பேரலல், இது பர்பண்டிகுலர் செங்குத்து. இங்கே நம்ம செங்குத்துன்னு எடுத்துக்கிட்டோம், இங்கே செங்குத்து டேஷ்னு எடுத்துக்கலாம் தெரியறதுக்காக. அப்போ 2 வகையாக பிரிக்கலாம். அப்போ இதுவும் சமன் செய்து கொள்ளும். இப்போ இது பின்னோக்கிய விசை, இது முன்னோக்கிய விசை. இப்போ இந்த முன்னோக்கிய விசை முன்னோக்கி போகிறதுனால F ஹார்ஸுங்கிறது முன்னோக்கி போகிறதுனால இதை விட இது அதிகமாக இருக்கும். இது அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் முன்னோக்கி போகுது. பின்னோக்கி செயல்படும் கிடைத்தல கூறை விட அதிகம். அதனால் வண்டி பின்னோக்கி போகுது. அதுதான் அடுத்து கொடுத்துருக்கான் பாரு. கிடைத்தல கூறு பின்னோக்கி செயல்படும். மேலும் குதிரை வண்டியின் மீது செலுத்தும் FH முன்னோக்கி செயல்படும். இது பின்னோக்கி செயல்படும் கிடைத்தல கூறை விட அதிகம். பின்னோக்கி செயல்படும் இந்த கிடைத்தல கூறை விட அதிகம். எனவே முன்னோக்கிய திசையில் சொகுபன் விசை கிடைக்கும். அப்போ இது முன்னோக்கிய விசையில் போகுது. குதிரை மற்றும் வண்டி இரண்டையும் ஒரு அமைப்பாக கருதினால் இப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் ஒரு அமைப்பு, குதிரை வண்டி ரெண்டையும் ஒரு அமைப்பாக கருதினால் அமைப்பின் மீது 2 விசைகள் செயல்படும். ஒன்று கீழ்நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை, ரெண்டுமே இருக்கும். M ஹச்சும் இருக்கும் ப்ளஸ் M காட் ரெண்டுமே இருக்கும். குதிரை வண்டி
ஜிங்கிறது பொதுவானது. அப்போ செயல்படும் விசை. சாலை அமைப்பின் மீது செலுத்தும் விலை எஃப்ஆர். ரோடு கொடுக்கக்கூடிய விசை. சாலை செலுத்தும் விசையின் கிடைத்தல கூறு. சாலை செலுத்தும் விசையினுடைய கிடைத்தல கூறு ரெண்டையும் ஒரு அமைப்பாக எடுத்துக்கிட்டோம்னா முன்ன மாதிரியே எஃப்ஆர் 2 கூறாக பிரியும். ஒன்று செங்குத்து கூறு, ஏன்னா 2 பக்கமும் போகுது, செங்குத்து விசையும் இருக்கும், இது முன்னோக்கி நகருது, அப்போ 2 கூறும் இருக்கும். இது கிடைத்தலம், இது செங்குத்து. அப்போ எஃப்ஆருங்கிறது இதுக்கு தொகுபயன். அப்போ 2ஆக பிரிக்குது. இப்போ விசையின் கிடைத்தல கூறு முன்ன என்ன படம் இருந்ததோ அதே படம் தான். இந்நிகழ்வில் சாலை அமைப்பின் மீது ஏற்படுத்தும் விசையை எஃப்ஆர் 2 கூறுகளாக பிரிக்கலாம். சாலை அமைப்பின் மீது செலுத்தும் விசையின் சமன் செய்யப்படாத கிடைத்தல கூறு குதிரை மற்றும் வண்டி அமைப்பின் முன்னோக்கி செல்வதற்கு காரணமாகிறது. இது குதிரை மற்றும் வண்டியை முன்னோக்கி செல்வதற்கு இந்த எஃப்ஆர் பேரலல் கிடைத்தல விசை. கிடைத்தல விசை குதிரை மற்றும் வண்டி அமைப்பு முன்னோக்கி செல்வதற்கு காரணமாகிறது. செங்குத்து கூறு புவியீர்ப்பு விசையை சமன் செய்யும். இந்த செங்குத்து கூறு புவியீர்ப்பு விசையை சமன் செய்யும். இந்த கிடைத்தல கூறு தான் முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு ஏதுவாக அமைகிறது. இதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய பின்னோக்கிய விசையை விட ரெண்டையும் ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம். அதனால் பின்னோக்கி விசை கிடையாது. முன்னாடி பார்த்தது தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம்னா பின்னோக்கிய விசையை விட இது அதிகமாக இருக்கும், அதனால் முன்னோக்கி போகுது. இப்போ பின்னோக்கிய விசை எதுவும் கிடையாது. இப்போ இதுவும் சமன் செய்யப்படுது. இந்த திசையில் போகிறதுனால கிடைத்தல கூறு மட்டும்தான் அதனுடைய முடுக்கம் இருக்கும். அப்போ அது முன்னோக்கி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொறுமையாக ஒவ்வொரு படத்தை வச்சு ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு பேராகிராஃபாக மெதுவாக படித்தோம்னா ஈஸியாக நமக்கு புரியும். சரி, மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.